எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சத்தான கேழ்வரகு தோசை செய்ய போறோம். தேவையான பொருட்கள்: கப்பு மாவு எடுத்துக்கிறோம், ஒரு கையளவு முருங்கைக்கீரை, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு. இப்போ முருங்கைக்கீரை உருவி வச்சுட்டு அதில் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் மாவு மட்டும் ஒரு மணி நேரம் முன்ன கொஞ்சம் லைட்டாக கரைச்சி வச்சிங்கன்னா புளிப்பு தோசை மாவு எப்படி பதமோ அந்த மாதிரி, இல்லைன்னா அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா மண் மாதிரி இருக்கும். கேழ்வரகு மாவு லைட்டாக புளிக்கணும். அப்புறம் உப்பு, இந்த மாதிரி முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு மெலிசாக அந்த தவாவில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மெலிசாக அப்ளை பண்ணி எண்ணெய் ஊற்றி, ரொம்ப எண்ணெய் ஊற்றணும் கிடையாது, இந்த பக்கம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மொல்லமாக அப்படி திருப்பி போட்டிங்கன்னா ஸ்லோ தீயில வைங்க. முறு கிரிப்ஸியாக வரும். இரும்பு சத்து நிறைஞ்ச இந்த கேழ்வரகு தோசை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து, இதுக்கு கார சட்னி அவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.